தனுசு ராசியில் பிறந்த பெண் பிள்ளைகள் ஏன் உங்களை கண்டா பிடிக்க மாட்டேங்குது, நாங்கள் என்னங்க பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி இன்னைக்கு விளக்கங்கள் பார்க்கலாம் வாங்க. அதாவது கால புருஷனுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி. இங்கே குரு தான் ஆட்சி அதிபதியாக இருக்காரு. ஸோ குரு அப்படின்னாலே ரொம்ப நல்லது தானே. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்ற பேர்லாம் உண்டு தானே. அப்படி ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம பிறந்திருக்கோம். அப்போ ஏங்க நம்மளை பிடிக்க மாட்டேங்குது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் சொல்கிறோம். இங்கே குரு. அப்போ குருன்னா ஒரு குரு நிலையில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்களேன். ஸோ இடத்துல பிறக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. ஒரு நிர்வாகம் பண்ணணுமா இவங்ககிட்ட கேட்டு பண்ணலாம். பெரும் பணம் எங்கெல்லாம் பெரும் பணம் குமியுதோ அங்கெல்லாம் இவங்க கையில் தாங்க இருக்கும். அந்த அம்மா கையில் பணம் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு தனித்துவம், எனக்கான கௌரவம், சுயமரியாதை, மற்றவங்க மதிக்கணுங்க, அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். மரியாதை இல்லாத வீட்டுக்கு போகவே கூடாது, அது தேவையே இல்லை. அப்படிப்பட்ட உறவுகளும் தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு தூக்கி போகிறவங்க உங்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு நேம் கிரியேட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த நேமை உருவாக்கிக்கிறது யார் அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்த பெண் பிள்ளைகள் தான். சொந்தத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, நம்ம தனித்துவமாக தெரியணும். இந்த பாரு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா கூட இந்த பொண்ணு இப்படி போட்டுட்டு வந்தா அவள் தனுசு பெண்ணாக இருப்பாள். அவளை மற்றவங்க அட்டென்ஷன் சிக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது என்னன்னே பல பேர் பார்க்கணும், அந்த ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இயல்பாகவே இவங்ககிட்ட இருக்கும். ஏதோ ஒரு வகையில் இவங்களுடைய ஒன்று போட்டிருக்க பொருளை